அந்த மாதிரி ரெண்டு பாஷையில சொல்லு கிடைக்கவே கிடைக்காது. ஒரே சொல்லு தான் இருக்கணும், அது ரெண்டு பாஷையில பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கணும். அது கூட இருக்கும். காது வச்சுங்களேன், நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம்? காது, கேட்கிற காது. தெலுங்குல சொன்னா இல்ல. அப்ப காது ஆச்சரியப்பட்டு நிற்கிறார். அதே சமயத்தில் ராவணனும் உள்ளே நுழைந்தான். அவளை தர்ஜனத்தாலும் பர்சனத்தாலும் சமப்படுத்துவதற்கு 700 ராட்சசிகளை வேலைக்கு வச்சுட்டான். இந்த 700 பேருக்கு ஒரே வேலை, ஒரு மாசத்துக்குள்ள ராவணனுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும். அப்படியே அவளை குத்தி கொன்னு அடிச்சு ஏசி துன்புறுத்தி வழிக்கு கொண்டு வர்றதுக்கு தான் 700 பேருக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கான். பார்க்கிறார் ஹனுமான், இங்கே ராவணன் நிற்கிறான், சீதை கீழே அவனுக்கு நடுங்கி சிறு முயல் குட்டிய போல நிற்கிறாள். ஹனுமான் மேலே இருந்து பார்க்கிறார். இந்த 3 பேருடைய மனநிலையும் கம்பர் விளக்குகிறார். கூசி ஆவி கொலை உருவாளையும் ஆசையால் உயிர் ஆசு அழிவானையும் காசியில் கண் இணை சான்றி என கண்டனன் ஊசலாடி உளையும் உவத்தினான். ஹனுமானுக்கு உயிர் ஊசலாடின்னு இருக்கு. கீழே இறங்கி போய் ராவணனை துவம்சம் பண்ணி சீதையை ரட்சிக்க முடியலையே, உயிர் ஊசலாடுகிறது. சீதையனுடைய உயிர் ஊசி ஆவி கொலை உருவாளையும் இந்த ராவணனுக்கு முன்னாடி போய் நாம நிற்க வேண்டிருக்கே என்ன கூசி நடுங்குகிறாள். ராவணனோ இந்த சீதை நமக்கு கிடைக்கலையே என்ன அவன் நடுங்குகிறான். கம்பர் தெரிவிக்கிறார், சாதாரணமா ஒருத்தருக்கு விரோதம்னு வச்சுப்போம். உலகத்துல அதன் பயன் என்ன ஆகும் தெரியுமோ? 2 பேரும் நிம்மதியா தூங்க முடியாது. நாம நினைப்போம் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறோம்னா, ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா இருக்கார், ஆனந்தமா சண்டை போடுறார், இன்னொருத்தர் தான் வருத்தமா இருக்காரு. கண்டிப்பா நடக்காது. துரியோதனனும் பாண்டவாதிகளை சண்டை போடுச்சே 2 பேருக்குமே தான் வருத்தம். என்ன ஆயிடுமோன்னு எல்லாருக்கும் பயம். ஒருத்தரோட மட்டும் நம்ம சண்டைக்கு விலைக்கு வாங்கி விட்டோம்னா அப்புறம் ராத்திரி தூக்க 2 பேருமே நிம்மதியா தூங்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவனோன்னு இவன் நினைச்சிருப்பான், இவன் என்ன பண்ணுவனோன்னு அவன் நினைத்திருப்பான். அதைத்தான் இங்க சொல்றார் கம்பர் சாதித்தார்.